இது வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னோடய டே 7:15 தான் ஸ்டார்ட் ஆச்சு. சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு சாக்கோ ராகி மால்ட்டு தான் போடணும். மால்ட்டு குடிச்சிட்டு தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். மோகிட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கீ தோசையும் சட்னியும் தான். தம்பியோட டெசர்ட்க்கு இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தேன். சாப்பிட்டுட்டு தம்பி 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். காத்து தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதும் நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ப்ளெயின் சாம்பார் தான் செய்ய போகிறேன். பருப்பு, பச்சைப்பருப்பு, மைசூர் டால் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸும் குக் ஆகிட்டுருக்கு. மார்னிங் இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். இட்லி மாவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். 3 டேஸ்க்கு ஒன்ஸு இட்லி மாவு அரைச்சி வச்சுருவேன், அப்போ தான் புளிக்காது. சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஆனியனை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் கூடவே ஈரலும் சேர்த்துருந்தேன், சிக்கன் ஈரல். நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காவும் முந்திரியும் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி அதையுமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த மிக்சியிலே தண்ணி சேர்த்து அதையுமே சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீத்தூளை அதோட பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். 11 o'clock நாங்களுமே ஒரு டீ போட்டு குடித்தோம், மசாலா டீ. டீ குடிச்சிட்டு தம்பிக்கும் லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 12:30 ஆகிடுச்சு தம்பிக்கு லஞ்ச் கொடுக்கவே. மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், வெஜிடபிள் சாம்பார், சிக்கன் கிரேவி, கேரட்னால் மோகிட்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தேன். டெசர்ட்டுக்கு வந்து பலாப்பழம். அவ்வளோதான், மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு பாலும் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், அதை தான் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சுட்டு நாங்களுமே எங்களோட லஞ்சை சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? சிக்கன் கிரேவி, வெஜிடபிள் சாம்பார், ஒயிட் ரைஸ். டெசர்ட்டுக்கு வந்து பனானா, கிரேப்ஸு, மேங்கோ. அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. ஈவினிங் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததும் காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான். பாய். தம்பி டியூஷனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இட்லி பொடி தான் செஞ்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தம்பிக்கு இட்லி பொடி தான் பிடிக்கும்.
இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு டின்னருமே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பிக்கு இப்போலாம் சீக்கிரமாகவே டின்னர் கொடுத்துட்றேன். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? முட்டை தோசை, ப்ளெயின் தோசை, மல்லாட்டை சட்னி, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.